ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக் 7. ஸோ சாக் 7 அப்படின்னாலே எவ்ரி ஒன் knows about this error, though you are a developer or though you are from support person. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த சாக் 7 பற்றி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் தமிழில் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ வில் அப்லோட் இன் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் do this video in Tamil and then I will upload this video again in English. So SOC 7, it is nothing but data exception or numeric data exception. So adan SOC 7, right? So it is one of the most common runtime abund அப்படினு சொல்லலாம் கோபால்ல. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா due to invalid numeric data being used in the arithmetic or numeric operations. ஸோ பொதுவாக யாராச்சும் கேட்டாங்கன்னா இட் இஸ் அ டேட்டா எக்ஸெப்ஷன் அபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்போ வரும் ரைட்? ஸோ SOC 7 முக்கியமாக வர்றதுக்கு இன்வாலிட் டேட்டா இன் நியூமரிக் ஃபீல்ட். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். ஐ வில் ஓப்பன் அ நோட் பேட் or yeah. சாரி, இது நம்ம இப்படி வேணாம். ஸோ மோஸ்டாக வந்து SOC 7 அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் டேட்டா எக்ஸெப்ஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எதனால் வருது அப்படின்னா இன்வாலிட் நியூமரிக் டேட்டா பீயிங் யூஸ்ட் இன் தி arithmetic ஆர் நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராமே நம்ம பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸோ ஒரு கோபால் ப்ரோக்ராம்குள்ளே எப்படி நடக்குது, மூவ் உங்கள் ஃபைலில் இருந்தோ ஆர்எல்ஸ் கோபால் ப்ரோக்ராம்குள்ளே ஒரு ஃபைல் மூலமாக டேட்டா மாற்றுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைலில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, ரைட்? எக்ஸ்எஃப் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. டூ ஒரு கிரெடிட் கார்டு அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ரைட்? ஸோ இது எப்படி டிஃபைன் ஆகிருக்கும் அப்படின்னா, ரைட்டா? ஸோ எக்ஸ்எஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் கிளாஸ் எக்ஸ் ஆஃப் 9 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரைட்? பட் ஆனால் அவங்க கிரெடிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா how it is defined அப்படின்னா picture class 9 of 9. so x நாலே உங்களுக்கு தெரியும் it can accept both alphabetic and numeric, right? so alpha numeric நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் x நாலே அதான். ஸோ உங்கள் ஃபைலில் இருந்து ஒரு ஜங்க் டேட்டா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தவறி உங்கள் ஃபைலில் ரெக்கார்ட் லே அவுட்னால ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஜங்க் டேட்டா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு ஜங்க் டேட்டா ஐ திங்க் இன் யுவர் ஃபைல் வந்துருச்சு, ரைட்? ஸோ இந்த டேட்டா இப்போது இதுக்கு மூவ் ஆகும்போது யூ வில் கெட் திஸ் வயலேஷன், right? So move 1 2 3 4 to a numeric variable, right? அந்த numeric variable பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 0 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணனா கூட டியூ டு ஜங்க் கேரக்டர்ஸ் யூ வில் கெட் திஸ் SOC 7 அப்படின்னு, ரைட்? ஸோ இந்த மாதிரி இடத்துல you will get this SOC 7 or data exception violation.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஸோ அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்ட்ரெயிட்லி ஜம்ப் டு த ப்ரோக்ராம். ஸோ ஐ வில் ரைட் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் மாதிரி நான் எழுதுறேன். ஐ வில் ரைட் ஒரு 3 வேஸில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் ரியல் டைம் எக்ஸாம்பிள் அண்ட் தென் ஒரு ஸ்மால் எப்படி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்படி வரும் அந்த சினாரியோ பொறுத்து. ஓகே, நான் இதில் எழுதிடுறேன். ஐ திங்க் ஆல்ரெடி ஐ ரோட் இட், பட் உங்களுக்கு காமிச்சாலும் இட்ஸ் ஓகே. ரைட், ஸோ ஆல்ரெடி ரோட் இட், பட் இருந்தாலும் I will cut few lines for my purpose. Cut. So நான் என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா, I can name it as exception 7 அப்படின்னு வைக்கிறேன். So this is a COBOL program. So COBOL programனாலே you should start coding from 8th byte or 8th column. So இப்படி நான் கோட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm going to have WSA variable, வேல்யூ 0s இனிஷியலைஸ் பண்ணுறேன். WSB சேம் அதே மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுறேன். WS total. Then again நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm going to give WS input. So picture class x of 05. So இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm just going to introduce some junk value, right? Since it's the so value nala, I'm just going to introduce some junk 96 something. நான் ஒரு junk மாதிரி கொடுக்குறேன். So இதனாலையும் I will get this SOC 7, right? Then நம்ம procedure divisionக்கு போவோம், right? Procedure division. Then start from the 12th line. இங்கே தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்புட் டேட்டாவை வந்து WSAக்கு மூவ் பண்ணுறோம். மூவ் WS input to WSA, right? And then I'm adding some value. Add +5 to WSB, right? Then display the value of WSA, value of A. Similar thing you can repeat. Display value of B. So நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, just going to add this. So compute யூஸ் பண்ணா போதும். compute WS total, நமக்கு total தானே வேணும். WS total which is equal to WSA plus WSB, right? Now display WS total. So இந்த மாதிரி is the total. Okay, so then நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாதிரி டோட்டல் நம்ம ஸோ ஆடோட சின்டாக்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ யூ கேன் ஆல்சோ ஆட் நம்ம இப்படியும் பண்ணலாம். கம்ப்யூட் இல்லாமல் ஆட் WSA to WSB giving WS total. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து டோட்டலை டிஸ்பிளே பண்ணலாம். யூ கேன் டிஸ்பிளே லைக் திஸ். Then the final, it's nothing but stop run. So stop run period கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு SOC 7 தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ இன்வேலிட் டேட்டாவை மூவ் பண்ணாலும் யூ வில் கெட் த SOC 7. அது வந்து எப்போ வந்து நடக்கும்னா, while computation or while doing the arithmetic operation.
ஸோ அப்போ தான் வந்து SOC 7 வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம். வாட் இஸ் த நேம்? exception 7, ரைட்? கம்பைல் இருக்கா? ஓகே, சேம் நீங்கள் அதே லோட் மாடியூல் வச்சுக்கோங்க. ஹைலைட் JCL. ஓகே, சேம் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. லோட் மாடியூல் லோட் 1 காப்பிலே இப்போதைக்கு தேவையில்லை, பட் யூ நீட் நாட் காப்பி புக். இது நீங்கள் ஐ திங்க் யூ கேன் கமெண்ட் திஸ் அவுட். யா, காப்பி புக் தேவையில்லை, ஏன்னா இப்போதைக்கு இது காப்பி புக் தேவையில்லை. யூ கேன் கமெண்ட் திஸ். Submit. So compilation successful. We got MaxC4. பட் இருந்தாலும் போய் பார்க்கணும் கம்பைலேஷனில் என்ன வருது சொல்லிட்டு. So in compile step, so we got few warnings, leave that, and link it also success. Okay, so இப்போ இதுக்கான JCL I think I already have that sourceல தானே இருக்கு. So exception 7 கொடுத்து I'm just going to execute this JCL. So அதுக்கு run JCL வேணும் கண்டிப்பா. Sorry, where is run JCL, guys? இங்கே கூட நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலாம் run JCL. I think இங்கே வேணாம் JCL. SOC 7 இது ரெண்டுமே SOC 7. சரி, கம்பைல் பண்ண இங்கே வச்சுக்கலாம், ரைட்? ஸோ exception 7 அதாவது ப்ரோக்ராம் சேம் லோட் மாடல் கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் IBM user, right? So now I'm going to execute this. So you got the system upon, which is nothing but SOC 7. So SOC 7 வந்துச்சுன்னா எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the most important method என்னன்னா go to the sysout. எல்லாருமே பார்க்குறது என்னன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கும், கரெக்டா? the system detected a data exception SOC 7 அப்படின்னு சொல்லிட்டு you will get an error message like this, right? so இந்த error messageல you have an offset address. so இதான் அந்த offset address. அந்த ஆஃப்செட் அட்ரஸில் கடைசி 4 டிஜிட் எடுத்தாலே போதும், ரைட்? ஸோ டேக் த லாஸ்ட் 4 digit ஆஃப் யுவர் ஆஃப்செட் அட்ரஸ், ரைட்? இந்த இடத்துல வந்து லாஸ்ட் 4 digit வந்து யூ ஹேவ் 0434, ரைட்? ஸோ இதை எடுத்து கூட யூ கேன் search this in the compile listing. so நமக்கு இந்த compile listing இந்த இடத்துல இல்லை. ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் compile listing நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்கே ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு it will show, right? it will show where your program got failed. So இது one of the way. And the next way, go to the CE dump. இதான் வந்து ஈஸியான வே. go to the CE dump. so CE dumpல வந்து ரைட், ஸோ இதான் உங்களோட ஆஃப்செட் அட்ரஸ், ரைட்டா? ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ CE dump, ஓகேவா? இந்த மாதிரி CE dump ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் டைப் WS இப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க.
இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பிகாஸ் ஏன் டபிள்யூஎஸ் சொல்றேன்னா, பிகாஸ் யூ டிஃபைன் த வேரியபிள் WSA. அப்படிதான் நாம வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரைட்? வி டிஃபைன் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் வேரியபிள் உங்கள் ப்ரோக்ராம், அதாவது எந்த ப்ரோக்ராம் ஃபெயில் ஆகுதோ அந்த ப்ரோக்ராம் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் வேரியபிள், ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் வேரியபிள் எடுத்து இங்கே போய் சர்ச் பண்ணுங்க, ரைட்? டம்பில் போயிட்டு ஃபைன் WSAன்னு கொடுத்தீங்கன்னா WSA. ஸோ இங்கே வந்து என்ன காமிக்குதுன்னா, WSAல வந்து ஐ ஹாவ் எ ஜங்க், ஓகேங்களா? ஏன்னா நான் இன்புட்ல என்ன பாஸ் பண்ணேன், இன்புட்ல நான் என்ன பாஸ் பண்ணணும், அதை WSAக்கு மூவ் ஆகுது. ஆஸ் பர் த லாஜிக் நான் இன்புட்ல என்ன பாஸ் பண்ணணும், அதை WSAக்கு மூவ் ஆகுது. ஸோ நான் பாஸ் பண்ணது, இட் இஸ் நாட் எ வேலிட் டேட்டா, இட் இஸ் எ ஜங்க் டேட்டா ஆர் இட் இஸ் சம் ஆல்ஃபா நியூமெரிக் டேட்டா, ரைட்? ஸோ அதனால தான் சொல்றேன், SOC 7 பொறுத்த வரைக்குமே ஆல்வேஸ் கோட் யுவர் வேரியபிள். அதாவது நீங்கள் வேரியபிள் டெஃபினேஷன் வந்து எப்பவுமே வந்து நியூமெரிக்கல் டிஃபைன் பண்ணால் நல்லது, பட் இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து சம் ஃபைலில் வந்து கேரக்டர்னு டிஃபைன் பண்ணிப்பாங்க, பிகாஸ் இட் வில் அக்செப்ட் போத் நம்பர் அண்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்குன்னா வேறு வழியில் நம்ம X05 தான் போகணும். ஸோ அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வந்து Z2345 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வி ஹாவ் டு கோ வித் கேரக்டர். ஸோ நன் அதர் வே. ஸோ இந்த மாதிரி தப்பான ஒரு எம்ப்ளாயி ஐடி வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டுக்கு வந்துச்சுன்னா யூ வில் கெட் திஸ் SOC 7. ஸோ இதான் SOC 7. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டைரக்ட்லி ஃபிக்ஸ் திஸ் எரர். இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபிக்ஸ் இட். ஸோ நம்ம பார்த்தாச்சு என்ன வந்தது அப்படின்னா, இங்கே நம்ம ஜங்க் பாஸ் பண்ணோம். ஸோ வி காட் திஸ் எரர். ஸோ நம்ம வந்து அகெயின் நீங்கள் லாக்ல போய் பார்த்தீங்கன்னா WSBயோட வேல்யூ 5, ரைட்? ஏன் 5 யாராவது சொல்ல முடியுமா? கரெக்ட், WSB நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருந்தோம், பட் ஏன் 5? நம்ம add 5ன்னு கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? add plus 5னா, ஸோ அதனால WSB 5 வந்து. ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ ப்ளஸில் போயிட்டு ஜஸ்ட் கிவ் லைக் த நம்பர்ஸ், ப்ராப்பராக ஒரு நம்பர் கொடுங்க, 9780ன்னு சொல்லிட்டு. ஸோ யூ சேஞ்ச் த ப்ரோக்ராம். அகெயின் யூ நீட் டு கம்பைல் இட். இது கம்பைல் டைமில் இந்த எரர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ SOC 7 இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஸோ கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ JCL சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் இப்போ ஓடிடும். ஸோ எங்கே இஷ்யூன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ யுவர் ஜாப் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. கோ டு த ஸ்பூல், அவுட்புட் பாருங்க. சிஸ் அவுட்ல the value of A 96780, the value of B, ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும் உங்களுக்கு 96785 96785. இங்கே ஏன் 15 டிஜிட் வந்துருக்குன்னா, பிகாஸ் வி டிஃபைன் 15 பைட்ஸ். டோட்டல் வந்து 15 பைட்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் வி காட், என்ன சொல்றது, ஸோ 15 டிஜிட் அவுட்புட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து நம்ம சும்மா நான் ஹார்ட் கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து கைண்ட் ஆஃப் ஃபைல இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வே இருக்கு, அக்செப்ட்னு ஒரு இது இருக்கு, நம்ம JCL மூலமாக பாஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் கார்டு மூலமாக பாஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே வந்து வி கேன் சேட். ஸோ அது சின்ன கோடு தான், ஐ திங்க் ஐ ஆல்ரெடி கோடட் இட், பட் இருந்தாலுமே ஐ வில் எக்ஸ்பிளைன் தட், ரைட்? ஸோ இதான் அந்த கோட். சேம் WSA WSB WS total, again I gave 15 digit. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் கார்டில் இருந்து நான் வந்து கோயிங் டு அக்செப்ட் இட். ஸோ WSA WSB அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்பிளே இட். கம்ப்யூட் பண்ணும் போது தான் இந்த எரர் வரும், ரைட்? ஸோ என்னோட ஜாப் என்னன்னா, இதான் என்னோட ஜாப், ரைட்? ஸோ ஐ லிட் JCL, ரைட்? அது டைம் பராமீட்டர் அதெல்லாம் விடுங்க. ஸோ இங்கே என்னன்னா SOC 7, இப்போ இதான் என்னோட ப்ரோக்ராம்ல SOC 7 தான் என்னோட ப்ரோக்ராமா ஃபர்ஸ்ட். எஸ், SOC 7, ரைட்? இப்போ நான் வந்து இதை சப்மிட் பண்ணேன்னா, யூ ஓன்ட் கெட் SOC 7, யூ வில் பி கெட்டிங் max is 0. அவுட்புட் வந்திருக்கும், ரைட்? எதனால SOC 7 வருது அப்படின்னா, ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5.
ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதான் உங்களோட டோட்டல். பட் இதை கொஞ்சம் நல்லா டிஸ்பிளே பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, ஒரு ஸ்பேஸே இல்லை. ஸோ நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லை. ஸோ இஸ் த டோட்டல் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஹைலைட் கோபால் இன்சர்ட் டாட் கொடுத்து இஸ் த டோட்டல். இதை நீங்கள் யூ கேன் ரெடியூஸ் டு 10 ஆல்சோ. 10 கொடுத்துட்டு again you need to compile this SOC 7. காப்பி புக் தேவையில்லை, பிகாஸ் ஃபைல் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஃபைல் கொடுக்கும் போது யூ நீட் டு கிவ் த காப்பி புக், ரைட்? எஸ், அதாவது ப்ரோக்ராமில் காப்பி புக் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் ப்ரோக்ராமில் ரெக்கார்ட் லேட் வந்து காப்பி புக்கில் இருந்து ரீட் பண்ணிச்சுன்னா யூ ஹாவ் டு கிவ் தட். ஓகே, சப்மிட் கம்பைல் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல். தென் கோ டு த JCL. ரைட், ஸோ இப்போ எப்படி SOC 7 வரும்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஆக்சிடென்ட்லி ஐம் கிவிங் சம் டாட் இந்த இடத்துல. பட் டாட் இஸ் அ கேரக்டர், ரைட்? ஸோ இட் இஸ் இன்வேலிட். ஸோ அப்போ தான் வந்து யூ வில் கெட் த SOC 7. ஸோ யூ காட் SOC 7, ரைட்? ஸோ எதனால் SOC 7 வந்து சொல்லிட்டு அகெயின் நம்ம போய் பார்த்தோம்னா, go to the log, go to the sysout. Sysoutல it is saying system detected data exception. So go to the dump. நம்ம WS தான் டைப் பண்ணியிருப்போம். WS கொடுத்தீங்கன்னா தெரியும் what we are 1 2 3 4 5. ஸோ இதில் ஒரு டாட் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போயிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் கொடுத்தீங்கன்னா it will be resolved. ஸோ ஜஸ்ட் நான் அது ஒரு SOC 7 எதனால் வந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட். ஸோ இதை நான் வேணும்ட்டே கிரியேட் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்க வேணாம். ஸோ கோ அண்ட் செக் த sysout. நவ் யூ காட் த டோட்டல், ரைட்? சரி, இப்போ ஃபைல்லேருந்து எப்படி ஒரு SOC 7 ரியல் டைமில் எப்படின்னு வரும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் எ கோட், கோபால் கோட் ஆல்ரெடி கோடட், ரைட்? ஐ திங்க் இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோபால் வீடியோ போடும் போது போட்டிருப்பேன், பேசிக் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் அது. ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி புக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் த காப்பி புக். தென் யூ ஹேவ் த எம்ப்ளாயி அவுட் ஃபைல், ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் டிவிஷன் எல்லாமே ஓகே. பட் நான் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன், அது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ரைட்? இங்கே நான் வந்து நியூமரிக் வேலிடேஷன் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் வந்து நியூமரிக் வேலிடேஷன் பண்ணுறேன், ரைட்? ப்ரோக்ராமில் வந்து ஐம் ஜஸ்ட் டூயிங் ஏ நியூமரிக் வேலிடேஷன் ப்ராப்பர்லி, ரைட்? என்னன்னா எம்ப்ளாயி சேலரி வந்து நியூமரிக்காக இல்லை அப்படின்னா அபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த அபண்ட் நான் ப்ராசஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா SOC 7 உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும். ஏன்னா ப்ராசஸ் ஆனால் தான் உங்களுக்கு SOC 7 வரும். ஸோ இது வந்து SOC 7 வந்து வர வைக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் நம்ம இப்படி தான் கோட் பண்ணோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் SOC 7 வந்து ஐ நீட் டு ஷோ. ஸோ அதனால் ஐ எம் கோடிங் லைக் தட். ஸோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த இன்புட் ஃபைல். ஸோ இந்த இன்புட் ஃபைலில் வந்து 8th ரெக்கார்ட் சுபஸ்ரீ அப்படின்ற அவங்க ரெக்கார்டில் வந்து ஐம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் சம் ஜங்க் வேல்யூ. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அகெயின் இது வந்து ஒரு இன்வேலிட் டேட்டா தான், ரைட்? பட் ஏன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் எ வேல்யூ இந்த கோபால், ரைட்? ஏனா 1. ஸோ மெயின் ஃப்ரேமில் வந்து ஏனா 1. பட் இது நான் வேலிடேஷன் பண்ணல. ஸோ சின்ஸ் ஐம் கோயிங் டு கிவ் இட் அஸ் லைக் என்னது இது, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் 6 or 7 years of experience, ரைட்? பட் ஆனால் நான் ஜங்கை வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 8th ரெக்கார்டில், ரைட்? ஸோ go to the COBOL, go to the compilation நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை கம்பைல் பண்ணிப்போம். ஸோ யூ காட் maxsys 4. go to the employee JCL. ஸோ இதான் அதோட JCL. ஸோ ப்ரீ டெலிஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். பட் ஆனால் ஃபைலில் ஜங்க் இருக்குது, அதாவது இன்னும் ஒரு இன்வேலிட் டேட்டா இருக்குது. ஸோ யூ வில் கெட் SOC 7.
சி யூ காட் SOC 7. இந்த மாதிரி SOC 7 வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து ரெக்கார்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ராசஸ் பண்ணணும், எந்த ரெக்கார்ட்னையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு ப்ரோக்ராமர் கரெக்டாக கோட் பண்ணியிருந்தாங்கன்னா யூ வில் கெட் இட், அதர்வைஸ் யூ கோன்ட் கெட் இட். ஸோ சிசாட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ் ஆகிருக்கு, எல்லாமே கரெக்டாக ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோ டு த பாட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணதுனால எம்ப்ளாயீஸ் சேலரியில் ஜங்க் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிச்சு, ரைட்? அதே மாதிரி வேலிடேஷன்லேயே இட் இஸ் ஷோயிங் ஜங்க். பட் நான் வேலிடேஷனில் கேட்ச் பண்ணி அபண்ட் பண்ணியிருந்தா அபண்ட் ஆகும், ரைட்டா? ஸோ இந்த சேம் தான் சிஸ்டம் டிடெக்டர்ஸ் யூனோ நியூமரிக் டேட்டா எக்ஸெப்ஷன். இப்போ நான் டம்பில் போயிட்டு ஐம் கிவிங் சம்திங் WS அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு, ரைட்? எப்படி இந்த ரெக்கார்ட் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி சுபஸ்ரீ அவங்க எம்ப்ளாயி ஐடியில் எம்ப்ளாயி சேலரி பார்த்தீங்கன்னா ஜங்காக இருக்குது. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 7, அவங்க என்ன கம்பெனி, பேங்க் ஆஃப் அமெரிக்கா. தென் வேறு என்னதுக்கு ரேட்டிங் என்ன வாங்கியிருக்காங்க, ஏஜ் என்ன, அங்கே எந்த லொக்கேஷன், சென்னை. தென் ஆல்ஃபா நியூமரிக் குரூப் வேரியபிள்ஸ், இது எதுவுமே அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டுக்கு எழுதவே இல்லை, ரைட்? ஆனால் ஃபைல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பட் 7 ரெக்கார்டுமே எழுதிருக்கு, ரைட்? ஆனால் வந்து எட்டாவது ரெக்கார்டில் இன்புட் ரெக்கார்டு 8வது ரெக்கார்டு வந்து ரீட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் ரோல் அப்போ ஸோ யூ கேன் சி, ரைட், WS எம்ப்ளாயி சேலரியில் வந்து ஜங்க் இருக்குது சொல்லிட்டு ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது எட்டாவது ரெக்கார்டில் தான் ஃபெயில் ஆயிருக்கு, ரைட்? இட் காட் ஃபெயில்ட் அட் தி 8th ரெக்கார்ட், ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 8th ரெக்கார்டில் ஜங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் ஈஸிலி. 7 years of work experience, I am giving 1 lakh something 20 or 30,000 எதை கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஜங்க் ரிமூவ் பண்ணிட்டேன். I'm just going to process this one second. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாப் ஓடுமா, ஜாப் completed successfully, ரைட்? ஸோ how to avoid this SOC 7? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நியூமரிக் வேலிடேஷன் பண்ணால் யூ கேன் அவாய்ட் திஸ் SOC 7. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சேலரியில் வந்து ஜங்க் வர்றதுக்கான அதிக வாய்ப்புனால நான் சேலரியில் மட்டும் ஒரு நியூமரிக் வேலிடேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ சேலரி வந்து இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 0 ஆர் இட் இஸ் நாட் நியூமரிக் அப்படின்னாலே திஸ் வில் கெட் ஃபெயில். இப்போ நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணலாம், ரைட்? compile. ஓகே, இப்போ நான் வந்து அகைன் ஐம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் சம் ஜங்க் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஐம் ஜஸ்ட் கிவிங் சம், ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் ப்ராசஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்லேயே ஃபெயில் ஆகும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்லேயே அபண்ட் ஆயிடுச்சு. S806 லோட் மாடியூல் நாட் ஃபவுண்டு தான். ஆனால் நம்மளோட மெயின் ஃப்ரேமில் இப்படி தான் அபண்ட் பண்ணியாகும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லாத ஒரு ப்ரோக்ராமை கால் பண்ணி இதை ஃபெயில் ஆக வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால தான் S806 வருது. என்கிட்ட அபண்ட் யூட்டிலிட்டியும் கிடையாது, நான் IBM கிட்ட இருந்து அபண்டை வாங்க முடியாது. பிகாஸ் இதை வந்து we are using it for our training purpose. நான் வந்துட்டு போய் IBM கிட்ட போய் காசு கொடுத்து இதெல்லாம் யூட்டிலிட்டிலாம் வாங்க முடியாது, நம்மகிட்ட காசும் கிடையாது. அதுக்கு என்னடா S806 வருது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. S806 வச்சு மூலம் நம்ம அபண்ட் பண்ணியிருக்கோம். go to the spool, அதுவே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ சிசாட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேயிங் எம்ப்ளாயி சேலரி இஸ் ஜங்க். ஸோ அபண்ட் பேராகிராஃப்க்கு போயிருக்கு. ஸோ எரர் ரெக்கார்ட் சம்மரியில் வருது பாருங்க, எம்ப்ளாயி சேலரி இஸ் ஜங்க். ஸோ அதனால் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இதனால் S806 வந்ததுன்னா the module abund L was not found. abund Lன்றது ஒரு abund ப்ரோக்ராம் தான், ரைட்டா? நீங்கள் வந்து abund Lன்னு கோட் பண்ணலாம், abund Pன்னு கோட் பண்ணலாம், பட் என்ன வேணா யூ கேன் கோட் இட், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் கோடிங் லைக் abund L ஆர் abund P. நான் வந்து abund இல்லை abund ப்ரோக்ராம்னு கூட வச்சுக்கலாம், ரைட்டா? நான் abund ப்ரோக்ராம் கூட abund Pன்னு கூட கோட் பண்ணுறேன். பட் அகைன் யூ நீட் டு கம்பைல் இட். எஸ், ஐ திங்க் தட்ஸ் இட். SOC 7 பற்றி தான் நீங்கள் பார்க்கலான்னு இருந்தோம். ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு
இன்னும் பெருசாக போக விரும்பல. ஸோ ஜஸ்ட் சாக் 7னா என்ன, ஒரு நியூமரிக் டேட்டா எக்ஸெப்ஷன். ஸோ அதை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காமிச்சிட்டேன். ரைட், ஓகே கைஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபைண்ட் டபிள்யூஎஸ். எப்பவுமே டம்பில் போய் பாருங்க, ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா கோ டு த டம்ப் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த ப்ரோக்ராம். டம்ப்ல போய் பார்த்தாலே தெரிய போகுது. எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து இன்புட் ரெக்கார்ட் ப்ராப்பராக வருதா இல்லையா அதெல்லாம் வேலிடேட் பண்ணணும். அதெல்லாம் அவங்க கோபால் ப்ரோக்ராம் வேலிடேட் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. யூ கேன் சி அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் எதுவுமே போகல. ரைட், ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா சேலரியில் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரு 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 கோபால் ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஃபைல் வேலிடேஷன்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்து ஜங்க்கை நீங்கள் அப்போயே அவாய்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஜங்க் இருந்துச்சுன்னா உங்கள் கோபால் ப்ரோக்ராம்லேயே ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஜங்கை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் எழுத தெரியணும். அதுதான் ரியல் டைம் ப்ராஜெக்டில் இருக்க ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஓகே, தட்ஸ் இட் த வீடியோ ஃபார் த டுடே. ஸோ சாக் 7 என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து ஆஃப்செட் அட்ரஸை கண்டுபிடிச்சி கம்பைல் லிஸ்டிங்கில் போய் பார்க்கறது. இன்னொன்று டம்பில் போயிட்டு ஃபைண்ட் தி ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் வேரியபிள் WS வேரியபிள் ஃப்ரம் த ப்ரோக்ராம். Okay, from the program. Oh my god, look at the data. So இந்த ரெண்டு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலே you can easily find the SOC 7 event. எங்க எரர் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு you can easily எங்க இருந்தா வந்தது, ஃபைல்ல இருந்தா வந்ததா. ஸோ கண்டிப்பா ஃபைல்ல இருந்து தான் வரும். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து தான் வரும். அதை கண்டுபிடிச்சு நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஈஸியாக அவாய்ட் பண்ணலான்றது சென்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. யூ கேன் ஈஸிலி கரெக்ட் அண்ட் ரீஸ்டார்ட் த ஆர் ரீரன் த ப்ராசஸ். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரைட், ஸோ யூ நீட் டு பர்ஃபார்ம் தி நியூமரிக் வேலிடேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் WS salary இஸ் நாட் நியூமரிக் அப்படின்னா என்ன பண்ணணும்? WS salary இஸ் நாட் நியூமரிக், display junk data, right, junk data, perform abandon routine, right, இந்த மாதிரி பண்ணலாம். else, oh my god, இதுல என்னன்னா else என்ன பண்ணலாம்? else perform process para and if. ஸோ இப்படியே நீங்க பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த எல்ஸ் பார்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூவ் ஸ்பேசஸ் ஆர் ஜீரோஸ். கண்டிப்பா ஜீரோஸ் தான் மூவ் பண்ணோம். பட் அது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா லைக் ஆர் எல்ஸ் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம். அந்த இடத்துல போய் இனிஷியலைஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இனிஷியலைஸ் WS salary அப்படின்னு போடலாம். பட் திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் இன் எனி ஆஃப் த ப்ராஜெக்ட். எங்கேயுமே அது மாதிரி கோட் பண்ண மாட்டாங்க. SOC 7 வந்துச்சுன்னா SOC 7 வரட்டும், சப்போர்ட் பர்சன் வந்து பார்த்துட்டு அது கரெக்ட் பண்ணிட்டோம். நம்ம போய் தப்பான ஒரு இனிஷியலைஸ்னா என்ன போகும்னா, இப்போ எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருந்தா ஸ்பேசஸ் தான் இருக்கும். நியூமரிக்னு டிஃபைன் பண்ணியிருந்தால் என்னவா இருக்கும்? 0 இருக்க போகுது. ஸோ அதனால ஒரு ஸ்பேஸோ ஒரு ஜீரோ ரெக்கார்டு நம்ம வந்து கோட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் இன் த ப்ராஜெக்ட். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது. அதனால வந்து இனிஷியலைஸ்லாம் பண்ணாதீங்க. டைரெக்டாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப், ரைட். ஸோ எப்படி நீங்கள் வந்து யூ கேன் அவாய்ட் இட். SOC 7 எப்படியும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தது வந்து டேட்டா எக்ஸெப்ஷன்னால பார்த்தோம். வேற எதனால SOC 7 வரும் அப்படின்னா, யூ ஹேவ் அரே டிஃபைன்ட் இன் த ப்ரோக்ராம். அரே ஓவர்ஃப்ளோனால வரும். அரே ஓவர்ஃப்ளோ அதனாலேயும் வரலாம். அதனால ஜங்க் டேட்டா வரும். அரே ஓவர்ஃப்ளோனாலே யூ வில் கெட் த ஜங்க் டேட்டா. ஸோ இதனால வந்து யூ மைட் கெட் SOC 7. இது நம்ம வந்து we can see in the upcoming classes. பட்
இப்போ நம்ம பார்த்தது சாக் 7 எப்படி கண்டுபிடிச்சோம், தென் ஹவு டு ரிசால்வ் இட், அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, அதான் பார்த்தோம். ஐ திங்க் தட்ஸ் இட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.